ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ஒரு 15 to 20 மினிட்ஸில் மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, அது கூடவே சிக்கன் குழம்பு, இது 3 குழம்புமே ஒரே நேரத்தில் சட்டுன்னு எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மட்டன், சிக்கன், ஃபிஷ் இது மூணுத்தையும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த குழம்பெல்லாம் வைக்கிறது ரொம்பவே ஈஸிங்க. கண்டிப்பாக ஒரு 15 மினிட்ஸில், அதுவும் சிம்பிளான மெத்தடில் நல்ல டேஸ்டியான குழம்பு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கெலாம் நம்ம மசாலாலாம் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. நார்மலாக நம்ம கிராமத்துலலாம் எப்படி முன்னாடியெல்லாம் சிம்பிளாக இந்த குழம்பு வைப்பாங்களோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்துக்கிற மீனோட அளவு பொறுத்துக்கு வெங்காயம், தக்காளி வேரியேஷன் ஆகும். இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்காக 1 கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன். இப்போ அந்த மீன் குழம்புக்காக 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக பூண்டு உரித்து வச்சுருக்கோம். அந்த பூண்டை உரலில் போட்டு தட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு பூண்டு நிறைய போட்டுக்கிட்டோம்னா ரொம்பவே சுவையாக வாசனையாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லதும் கூட. இப்போ இடித்து வச்ச பூண்டு சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததான் இது கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் ஆகும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். 4 பெரிய சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த தக்காளியை நம்ம இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரமாக வதங்குறதுக்காக இது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்புக்கு பதிலாக நம்ம மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம், தக்காளி சீக்கிரத்துலேயே நல்லாவே வதங்கி வந்துடும், அதுக்காக தான். இப்போ உப்பு சேர்த்தாச்சு, இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா மசிச்சு விட்ட மாதிரி வதங்கி வரணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் தான் நான் இந்த மீன் குழம்புக்கு சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 3லேருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அந்த புளியிலேருந்து புளி கரைசல் எடுத்து நம்ம இந்த வெங்காயம், தக்காளியோடு சேர்த்துக்கலாம். புளி கரைசலை சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்கணும். நம்ம இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு ரொம்ப தண்ணியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட அளவை குறைச்சிக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வெங்காயம், தக்காளி வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆனால் மீன் நம்ம இதுக்கப்புறம் தான் இந்த குழம்பு நல்லா கொதிச்சு அப்புறம் சுருண்டு வர நேரத்தில் நம்ம மீன் இது கூட சேர்த்துக்கணும். அதனால் இந்த மீன் குழம்பு அப்படியே கொதிச்சுட்டே இருக்கட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ இந்த மீன் குழம்பு அப்படியே கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்புக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு செய்கிறதுக்காக கொஞ்சமாக பிரியாணி எல்லாம் எடுத்திருக்கேன். அது கூடவே 2 பட்டை, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக கசகசா, அது கூடவே ஒரு அன்னாசிப்பூ, ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வறுக்க வேண்டிய இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த வானொலி நல்லா சூடான பிறகு இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கடுகு சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் எல்லா மசாலா பொருட்களையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுத்ததாக பிரியாணி இலை, பட்டை, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக கசகசா, ஒரு அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இது எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்து இது நல்லா வறுபடட்டும்.
இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். மொத்தமாக 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த வெங்காயத்தை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்புக்கும் மட்டன் குழம்புக்கும் ஒரே நேரத்தில் தான் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்க போகிறோம். அதனால் மொத்தமாக 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனு, அந்த சிக்கனுக்கு வந்துட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்து கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இது கூட சேர்த்துக்கலாம். நாம் இப்போ இந்த மசாலாக்கள் எல்லாத்தையும் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போதுமானதாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வெங்காய தக்காளியிலேருந்து பாதி அளவுக்கு எடுத்து தனியாக வச்சிடுறேன் நம்ம மட்டன் குழம்புக்காக. இப்போ அடுத்ததாக மீதி இருக்க இந்த மசாலாவோட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனும் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ அந்த சிக்கனை நம்ம இந்த வெங்காய தக்காளியோடு சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்ததாக காரத்துக்காக மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கன் குழம்புக்காக குழம்பு மிளகாய் பொடி தான் நான் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூள் கிடையாது. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த சிக்கனோடவே சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். மிளகாய் பொடி சேர்க்கும் போதே நம்ம கொஞ்சமாக உப்பும் சேர்த்து வதக்கிக்கணும். அந்த மாதிரி உப்பு காரமும் நம்ம சேர்த்து வதக்கும் போது இந்த சிக்கனுக்குள்ளே இந்த காரம் உப்பெல்லாம் நல்லா இறங்கி காரசாரமாக இருக்கும். இப்போ மிளகாய் பொடி சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன் குழம்புக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் குழம்பு. சிக்கன் கொதிக்கும் போது கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். அப்போ இன்னுமே வந்து தண்ணி குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் இந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு காரெல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு நம்ம இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்பு அப்படியே கொதிக்கட்டும். அதுக்குள்ளே மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதனால் நம்ம இப்போ மீன் கழுவி மீன் குழம்புக்குள்ளே சேர்த்துடலாம். மீன் குழம்பு சிக்கன் குழம்பு இது ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்து இந்த மீனே வந்து கழுவ ஆரம்பிச்சிருந்தாங்க அம்மா. அது கொதிக்கிறதுக்குள்ளேயே ஒரு 5 நிமிஷத்துலேயே நான் இதை வாஷ் பண்ணி முடிச்சிடுவேன்னு சொன்னாங்க. இப்போ மீனும் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கி இந்த மீன் குழம்புக்காக வவ்வா மீன் தான் எடுத்திருக்கோம். இதுவும் வந்து வவ்வா மீனில் ஒரு டைப் ஆஃப் வவ்வா மீன் தான் இது. இப்போ குழம்பு நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ சுருண்டு வந்திருக்கேன். இந்த குழம்புல நம்ம இந்த மீனை சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், மீன் குழம்பு நம்ம எந்த அளவுக்கு நல்லா வச்சுருந்தோம் தண்ணியாக, இதை நல்லா சுருண்டு பாதி அளவுக்கு குறைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். குறைஞ்சி வந்து அது மேலே நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம மீனை வந்து நல்லா மெதுவாக இதில் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இது வந்து கொதிச்சாலே போதுமானதாக இருக்கும். அது அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சிடணும். மீன் சேர்க்கும்போது ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துலேயே இந்த மீன் நல்லா வெந்து வந்துடும். நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்குது மீன் குழம்பு. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம மீனும் சேர்த்தோம்னா இன்னுமே சுவையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சாரெல்லாம் அந்த மீனில் இறங்கி ரொம்பவே ருசியாக இருக்கும் இந்த மீன் குழம்பு. இப்போ மீன் எல்லாமே சேர்த்தாச்சு இந்த மீன் குழம்புல. இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா மீன் நல்லா வெந்திருக்கும். நம்ம அதுக்குள்ளே இப்போ மட்டன் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ளே சிக்கன் குழம்புமே ரெடி ஆகிடுச்சுங்க. சிக்கன் குழம்பு ரெடி ஆகிறதுக்கு ஒன்றும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு 10 நிமிஷத்துலேயே சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், சிக்கன் குழம்பும் நல்லா கொதித்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக மட்டன் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ இன்றைக்கி மட்டன் குழம்பு குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஆல்ரெடி அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டு வாஷ் பண்ண மட்டனும் சேர்த்தாச்சு. இப்போ அந்த மட்டன் கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கோம். இப்போ அடுத்ததாக இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளும் இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது வந்து மட்டனில் இருக்க தண்ணியோடு வந்து வெந்துட்டுருக்கு. சும்மா ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி சிக்கன் குழம்பு செய்யும் போதே அந்த வதக்கி வச்சுருக்கிற மசாலாக்கள் எல்லாத்தையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி மசாலா இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மட்டன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த கொத்தமல்லியும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். மட்டனும் நல்லா மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். இப்போ இதை நம்ம அப்படியே மூடி போட்டு விசில் போட்டு வச்சிடலாம். நான் எடுத்துக்கிட்ட இந்த மட்டன் வேகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 7-8 விசில் தேவைப்படுங்க. அது வரைக்கும் நம்ம இதை ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு விசில் போட்டு வச்சுக்கலாம். இது அப்படியே மட்டன் குழம்பு ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே வந்து மீன் குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுற நேரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை நம்ம இந்த மீன் குழம்பு மேலே சேர்த்துட்டு அடுத்ததாக கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தொழுவிட்டு அப்படியே இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், நல்ல சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மீன் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது மீன் குழம்பு. மீன் குழம்பு நம்ம அப்படியே செஞ்ச உடனே சாப்பிடாம ஒரு மத்தியானம் போல் காலையில் செஞ்சு வச்சுட்டு மதியம் போல் சாப்பிட்டோம்னா இன்னுமே அந்த குழம்புல வந்து அந்த சாரமெல்லாம் இறங்கி ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ அடுத்ததாக மட்டன் குழம்புக்கு ஒரு தாளிப்பு. நம்ம ஒரு 7-8 விசில் விட்டு மட்டன் குழம்பு இறக்கி வச்சாச்சு. இப்போ அதுக்கு வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக தாளிக்கிற கரண்டியை வச்சுட்டு அதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மட்டன் குழம்புல இதை சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இந்த மட்டன் குழம்பு வந்து கொதிக்கணும். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம எப்போவுமே குக்கரில் குழம்பு வைக்கிறதா இருந்தால் கூட குழம்பு வச்சு குக்கரை இறக்கிட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் போல் திரும்பவும் குக்கரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படியே நம்ம அடுப்பு மேலே கொதிக்க வச்சு வைக்கணும். இப்போ ஃபைனல் டச்சாக இதெல்லாம் கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே இறக்கி விட்டுடலாம். சம்டைம்ஸ் நம்ம ஈரல் இருந்தது, மட்டனில் வாங்கிட்டு வரும்போது ஈரல் இருந்ததுன்னா அப்போ இந்த மாதிரி டைமில் சேர்த்து கொதிக்க வச்சா நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், சிக்கன் குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இறக்கி வச்ச சிக்கன் குழம்பு எந்த அளவுக்கு நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக செம்மையாக டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே குறைஞ்ச நேரத்தில் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு இது 3த்தையுமே நம்ம கடகடன் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கி இந்த குழம்பு எல்லாமே என்னோடய அம்மா தான் செஞ்சாங்க. அவங்களோட ரெசிபி தான் இது எல்லாமே. சிம்பிளாக தான் செய்வாங்க, ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி சிம்பிளான மெத்தடில் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு இது 3த்தையும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.